ரீசெண்டா பாரத் யூனிவர்சிட்டிக்கு ஒரு கெஸ்ட் லெக்சர் கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். பொதுவாக இந்த மாதிரி செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பத்தின அவேர்னஸ் இன்சைட்ஸ் கொடுப்போம், நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம், இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். செஷன் முடிச்சதுக்கு அப்புறமும் சில ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி அந்த காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட வந்து ப்ரோ நானும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. ரொம்ப சூப்பர் ப்ரோ, நல்லா பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல ப்ரோ நான் வந்து கிரிப்டோல பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒரு சைன் அவர் கிரிப்டோன்னு சொல்லும்போது சார் உங்க போர்ட்ஃபோலியோ நான் பார்க்கலாமா அப்படின் போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இதுக்கு வந்து வேலெட்டுங்கிறது நம்ம அக்சஸ் இல்ல, இன்னொரு புரோக்கர் கிட்ட தான் அக்சஸ் இருக்கு, நான் மந்த்லி அமௌண்ட் அவங்கள்ட்ட கொடுத்துருவேன், அவங்க வாங்கி எனக்காக சேவ் பண்ணி வச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க கிரிப்டோல பண்ணலாமா வேணாங்கிற சஜஷன் உங்களோட தனிப்பட்ட முடிவு. பட் நீங்க எதுல பண்றீங்களோ அதுக்கான புரோக்கர் அக்சஸ் உங்க கையில இருந்தா மட்டும்தான் அது கரெக்ட். இந்த யங் ஏஜ்ல உங்க பேரண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபண்டை வந்து நீங்க வந்து செலவு பண்ணாம நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சது ரொம்ப கரெக்டான விஷயம். பட் ஆனா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சேமிக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு ப்ராப்பரான புரோக்கர்கிட்ட கொடுத்து பண்ணணும், அந்த அக்சஸ் உங்ககிட்ட இருக்கணும். அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க அந்த புரோக்கர்ட்ட கொடுக்காம நீங்களே வந்து ஒரு உங்க வேலெட்ல மெயின்டைன் பண்ணுங்க. இல்லன்னா நீங்க ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த யங் ஏஜ்ல அவங்க இவ்வளவு சேமிச்சு வச்ச பணம் வந்து நாளைக்கு ஃபெயிலியரா போச்சுன்னா அவங்களால ஃபியூச்சர்ல அவங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது இந்த ஃபெயிலியர் தான் அவங்களுக்கு ஒரு மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும், அது ஒரு டிராபேக்கா இருக்கும். அதனால இந்த வீடியோல இந்த விஷயத்த ஷேர் பண்றேன். நீங்களும் யாராவது கிரிப்டோ பண்றீங்க அப்படின்னா நீங்க அது ப்ராப்பரான வேலெட்டா இருக்கா, அதுல கரெக்டா தான் போறோமா, அந்த புரோக்கர் கரெக்டா தான் இருக்கா அப்படிங்கறத ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது.